அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Go ye into the world and preach the gospel to all the nations. நீங்கள் போய் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கியுங்கள். This is the commandment which the Lord God has bestowed upon our National Missionary Society of India. About 105 years ago, 17 young men knelt down and prayed and started this great movement. அந்த நாளிலிருந்து கர்த்தர் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் பெரியவர்கள் மூலமாக பல உன்னதமான உழைப்பாளிகள் மூலமாக மிஷனரிகள் மூலமாக தொடர்ந்து நடத்தும்படியாய் கிருபை அளித்திருக்கின்றார். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். எண்ணமுடைய வரலாறில் இது ஒரு பொன்னாள். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் நாம் இந்த விதமாக ஆனுவல் ஃபெஸ்டிவல் ஆஃப் சேல் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த வருஷம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது. காரணம், நாங்கள் ஏற்கனவே 3 மாதங்களாக இதற்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற போது செபித்து கொண்டிருந்தோம். இந்த வளாகத்தில் சென்ற மாதம் 17ஆம் தேதி ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் தொடர்ந்து அநேகர் நீங்கள் எல்லோரும் செபித்தீர்கள். ஆனால் நேற்றைய தினத்தில் இருந்த சூழ்நிலை, சீதோஷ்ண நிலை, சென்னை பட்டணத்தில் சுற்றுப்புறத்தில் பெய்த மழை எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நேற்றைய தினத்திலே மாலையிலே நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நல்ல சீதோஷ்ண நிலையை கொடுத்த முதலாவது ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவரை நாங்கள் முதலாவது இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நன்னாளிலே எங்களுடைய இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சென்னை கிளையின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற ரைட் ரெவரண்ட் ஜி தேவகடாட்சம் பிரதம பேராயர் கன்னியாகுமரி அக்ஷயாதித்தின் பேராயர் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். A memento is being presented to Ayya. ஐயா அவர்கள் நம்முடைய பிரதம பேராயர் அவர்கள் ஊழியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அதிலும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் எல்லா காரியத்திலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறவர்கள். அவர்கள் இந்த மாதத்தில் வெளியிடப்பட்ட அத்தியாவசிய சுவிசேஷ ஜபக்குழுவின் அருப்பணி மலரில் அவர் பெரிய எழுத்தில் அவரில் ஒரு பாகத்தை மட்டும் வாசிக்க நான் விரும்புகின்றேன். பணிக்களங்கள் விரிவடைகின்றன, இறைவன் அருட்பணி வழியாக மக்கள் மத்தியில் மலர்கின்றது. பணிக்கள செய்திகள் ஊக்கமூட்டுவதாகவும் நம்பிக்கை தருவதாகவும் அமைகின்றன. அருட்பணியின் பெரிய சவால் அருட்பணியாளர்கள். மக்கள் பணம் தருகிறார்கள், பாரத்தோடு ஜபிக்கிறார்கள். அருட்பணியை நிறைவேற்றும் தகுதியுடைய அருட்பணியாளர்கள் முன்வராமை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய காரியம். எஜமான் தமது அறுவடைக்கு தகுதியான பணியாளர்களை எழுப்ப ஜபிப்போம். இதுதான் இந்த மாதத்தில் அவர் கொடுத்த அருமையான வார்த்தைகள். அதில் கடைசி அருட்பணியை தாங்குவோம், அருட்பணியை ஜபிப்போம், அருட்பணியாளர்களாக ஆகுவோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துக்களை அந்த அருட்பணி மலர்களை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி ஐயா. இங்கே நம் மத்தியில் நம்முடைய அழைப்பை இணங்கி என்ஜினியர் ஜான் ஸ்டீஃபன் அவர்கள் இஸ் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஜெனரல் மேனேஜர் L&T, is a designer of many historical projects in India and abroad. Multi-story office complex in one column
ஒரே காலத்தில் மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ் எல்என்டி ஆஃபீஸை அது டிசைன் பண்ணவர்கள். இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டிசைனர், இது ஜெனரல் மேனேஜர். மட்டுமல்லாது நம்முடைய சிஎஸ்ஐ அம்பத்தூர் சர்ச் 3.5 crores மல்டி ஸ்டோரி சர்ச் காம்ப்ளெக்ஸ், அதையும் அவர்கள்தான் டிசைன் பண்ணி இன்றைக்கு காலையில் நம்முடைய பிஷப் ஐயா, தேவசகாய் பிஷப் ஐயா அவரோடு சேர்ந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவை கலந்து கொண்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். இஸ் அ கன்வென்ஷனல் ஸ்பீக்கர். அவங்களுடைய மனைவி திருமதி ஹெப்சிபா ஸ்டீஃபன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். And he has built a lot of churches and many mission organizations. ஆனாலும் நம்முடைய இந்திய சுதேசம் மிஷனரி சார்பாக ஏற்கனவே 3 ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கின்றார். அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஓகே, அடுத்ததாக நமது மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் W. தாமஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்கள் பொறுப்பெடுத்த முதல் கொண்டு பலவிதமான அரிய பெரிய காரியங்களை என்எம்எஸ் ஸ்தாபனம் சந்தித்து கொண்டு வருகிறது. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒவ்வொரு வாரமும் ஒரு புல்பீட்டில் இருந்து பல திரளான சம்பத்துக்களை என்எம்எஸ்க்கு என்று சேர்க்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் ஹெலன் தாமஸ் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அவருடைய மகள் கிறிஸ்டினா ஜெப ஜோதியையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மிஸ்டர் கே பால்ராஜ் ஹோம் கேட்டர்ஸ் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல விதத்தில் என்எம்எஸ் ஊழியத்தை தாங்கவோ அவர் வைத்திருக்கிறதுக்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இங்கே எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ஆயர் பெருமக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். டயசிஸ் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் பக்தன் தியாப்ளஸ் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்ததாக ரெவரண்ட் பாப்ரா ஐயர், எங்க என்எம்எஸ் ஸ்தாபனத்தின் ஐயர் அவர்கள். ஏனென்றால் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற அருமையான பாப்ரா ஐயர் அவர்களுக்கு ஐயரம் வந்திருக்காங்களா? அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இது விதமாய் அழைப்பை இணங்கி இங்கே வந்திருக்கிற அத்தனை ஸ்டால் ஹோல்டர்ஸ்,